ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துற வரவேற்கிறேன். இந்த வேலையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ரோமர் 12:1. ரோமர் 12. அப்படி இருக்க சகோதரன், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கணும். உடல் பொருள் ஆவி ஆத்ம சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கணும். பாருங்க, மாற்கு 9ஆம் அதிகாரம் 49வது வசனம். எந்த பலியும் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியால் உப்பிடப்படுவான். பாருங்க, உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்பு உள்ளவர்களாக இருங்கள். உப்பு சார அற்று போனா எதனால சாரமாக்க முடியும்? ஒன்றும் முடியாது. உப்பு கெட்டு போச்சுன்னா ஒன்றும் முடியாது. உப்பு சாரமற்று போச்சுன்னா வெளியே கொட்டப்படுவீங்க, எரிநேரத்தை தள்ளப்படுவீங்க, அக்கினிலே தள்ளப்படுவீங்க, பாதாளத்தை தள்ளப்படுவீங்க. ரோமர் எரேமியா 6 பலத்த கரத்தில் அடங்கி இருக்கணும். உடல் பொருள் ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தமாக ஆண்டு கொள்ளணும். கண்கள் பரிசுத்தம், நாவில பரிசுத்தம், சிந்தையில பரிசுத்தம், உள்ளங்கால் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலாக உங்க படிக்கை பரிசுத்தமாக இருக்கணும். உங்க படிக்கை புழுக்கள் ஆக்காதீங்க, உங்க போரை பூச்சி ஆக்காதீங்க. சாத்தான் பயங்கர தந்திரம் உள்ளவன் படுக்கையில கண்ணி வச்சிருக்கிறான். எச்சரிக்கையா இருங்க. உங்க உடல் பொருள் ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தமா ஆண்டு கொள்ளுங்க. உங்க சரீரத்தை கனமான பாத்திரமா ஆண்டு கொள்ளுங்க. கணவன் மனைவி பரிசுத்தமா நிக்கணும். இதுக்கு மேலாக முதல் தரம் புருஷ சுகத்தை அறியாத பெண்கள் தேவை. ஆண்டவருக்கு தேவை. பரிசுத்த மனவாட்டி தேவை. ஆண் சுகத்தை அறியாத பெண்கள் தேவை. ஆண் சுகத்தை அறியாத பெண்கள் தேவை. பெண் சுகத்தை அறியாத ஆண்கள் தேவை. சுடாத பழம் குமாரனுக்கு தான் பிடிக்கும். உங்களை நீங்களே சுட்டுக் கொள்ளாதீங்க. குமாரனுக்காக நில்லுங்க. புதிய பூமி படைக்க போறாரு, மோட்ச படைக்க போறாரு. அதுக்கு நீங்க வேணும். சார உள்ள உப்பா நீங்க வேணும். உடல் பொருள் ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தமா ஆண்டு கொள்ளுங்க. பாருங்க, ரோமர் 12:11. அசதியாரமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எப்போது ஜபிங்க. பரலோகத்துக்கு நீங்க வரணும். நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு வரணும். பரிசுத்தமா நில்லுங்க. சாத்தான் உங்களை படுக்கையில பாவ செய்ய வச்சு இந்த கடல் மணலே அவங்கள மாத்தி எரிநேரத்தை தள்ளுறவன் எச்சரிக்கையா இருங்க. பரிசுத்தமா நில்லுங்க. நம்ம ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேலையிலே இதை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆவியில அனலா இருக்க கிருபை தாங்க. எச்சரிக்கையா நடக்க கிருபை தாங்க. உபத்திரத்துல பொறுமையா இருக்க கிருபை தாங்க. ஜெபத்துல உறுதியா இருக்க கிருபை தாங்க. உண்மையில் நம்பிக்கையா இருக்க கிருபை தாங்க. ஒவ்வொரு பலப்படுத்துகிறார். அக்கினி மேலா இருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் உமக்கு உடல் பொருள் ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தமா ஆண்டு கொள்ள கிருபை தாங்க. உமக்காக பரிசுத்தமா ஆண்டு கொள்ள கிருபை தாங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபங்களில் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா.